இன்னைக்கு நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லா விஷயத்துக்குமே வந்து ஆதார் கார்டு இல்லாம வேலையே ஆக மாட்டேங்குது. அதாவது ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு சிம் கார்டு ரீசார்ஜ் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் புக் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து சர்வ சாதாரணமா நம்ம ஆதார் கார்டை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதோட சீரியஸ்னஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. கோர்ட்டு கவர்மெண்ட்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் சில பர்டிகுலர் விஷயத்துக்கு தான் ஆதார் கேட்கணும், மற்ற விஷயத்துக்குலாம் ஆதார் கார்டு கேட்கக்கூடாதுனாலும் இது அட்ரஸ் ப்ரூஃப் வேணுமா, ஐடி ப்ரூஃப் வேணுமா, எல்லாத்துக்குமே ஒரு ஹோட்டல் ஒரு சாதாரண புக்கிங் எங்கேயாவது பண்றதா இருந்தா கூட ஆதார் கார்டு தான் கேட்கறாங்க. அப்படி நாம ஆதாரை வந்து எல்லா இடத்துலயும் கொடுக்கறனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல போய் ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுல போயிட்டு உங்களுடைய அந்த ஆதாரை வந்து நீங்க லாக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றதுங்கிறது நடக்காது. அதனால நீங்க பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க ஆதாரை வந்து லாக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து வெளியில ஏதாவது ஒரு சிம் கார்டு வாங்க போறீங்க இல்ல ஏதாவது பண்றீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ப்ராசஸ் ஆகாது, லாக் ஆயிடுச்சு அப்படின்னா. விர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வச்சுதான் உங்களால அந்த ப்ராசஸ் பண்றது எல்லா வேலையுமே வந்து பண்ண முடியும். ஆனா இது வந்து ஒரு அடிஷனல் செக்யூரிட்டிக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த விர்ச்சுவல் ஐடி எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறத நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். நீங்க இந்த இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றதுல இருந்து நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆதாரையும் இன்னைக்கே வந்து நீங்க லாக் பண்ணி வச்சிருங்க. இதனால நிறைய மிஸ்யூஸ் பண்றதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.